ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து குளிச்சு விடு. நீ குளிக்கின்ற தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஒரு பொருளை நீ கலந்து குளிப்பது மூலியமா உன்னுடைய வீட்லையும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நீ தொடர்ந்து தோல்வியை கஷ்டப்பட்டிருக்கலாம், தொடர்ந்து அழுது இருக்கலாம். இப்படிப்பட்ட அழுது கஷ்டப்பட்டது துன்பப்பட்டதுன்னு ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை இது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ செஞ்சு முடிப்பது மூலியமா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இதை நீ செஞ்சு முடிச்சுட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில நீ ரொம்ப காலமா ஆசைப்பட்டிருப்ப பத்தியா, அதை கூட உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைவேற்றி கொள்ள முடியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ செய்ய ஆசைப்படுற அப்படின்ற போது, அதாவது நீ குளிக்கின்ற தண்ணியில இதை சேர்த்து குளிக்கின்ற போது உன்னுடைய வாழ்க்கையில பல வருஷங்கள் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கனவுகளை கூட இது உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலை இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்க்க போறீங்க அப்படின்றத பத்தியும், இந்த குளிக்கின்ற தண்ணியில யார் யாரெல்லாம் இதை சேர்த்து குளிக்கலாம் அப்படின்றத பத்தியும் நான் தெளிவா சொல்றேன். விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யுங்க. சரிங்களா? அப்படின்ற போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கான பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமா கிடைக்கும். சரிங்களா? சரி, முதலாவதாக நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்க்கிறீங்க அப்படின்ற போது யாராக இருப்பினும் சரி, இதை நீங்க தாராளமா செய்யலாம். இவர்கள் தான் இதை செய்யணும்ன்றதுதான் கிடையாது. யாராக இருப்பினும் சரி, தாராளமா குளிக்கிற தண்ணியில சேர்த்துக்கலாம். ஒரு ஆண் இல்ல ஒரு பெண், ஒரு சின்ன குழந்தைக்கு இங்கே ஆசைப்பட்டாலும் கூட தாராளமா செய்ய சொல்லலாம், தப்பு கிடையாது. நீங்க குளிக்கின்ற போது, நீங்க குளிக்கின்ற தண்ணியில இதை செஞ்சு குளிக்கும் போது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் சரி, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி, இது முழுமையாக தீர்த்து வைக்கும். ரொம்ப காலமா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இது தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. அதனால தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இல்ல பெண்கள் யாராக இருக்கணும் சரி, இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். சரி, இதை செய்வதற்கு முன்பு யார் யார் செய்யலாம்ன்றதை பார்த்து எப்படிலாம் செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இந்த குளிக்கின்ற தண்ணியில எப்போ சாமி சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து இரவுக்குள்ள நீங்க எப்போ குளிச்சாலும் சரிங்க, இதை தாராளமாக செய்யலாம். இதற்கு பூஜை கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்னு எதுவுமே தடைகளே கட்டுப்பாடுகளே கிடையாது. காரணம், நீங்க குளிக்க தான் போறீங்க அப்படின்ற போது அதற்கு எதுக்குங்க கட்டுப்பாடு பூஜை எல்லாம் செய்யணும்? சரிங்களா? அது எதுவுமே கிடையாது. நீங்க மனசளவுல அந்த தெய்வத்து மேல பாரத்தை போட்டு அந்த மனசளவுல உங்க தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்க தாராளமா இந்த ஒரு விஷயத்த செய்யலாம். சரிங்களா? சரி, இது செய்யும் போது எந்த அளவுக்கு உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் வெளியே வருதுன்றது நீங்களே புரிஞ்சுக்க முடியும். இந்த குளிக்கின்ற தண்ணீர் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிடும். சாமி இது எனக்கு சாமி செய்யலாம், நீங்க கட்டுப்பாடுகள் இல்லை விதிகள் முறைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு செய்யலாம்னு நீங்க சொல்லலை சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்ப வேணாலும் செய்யலாங்க. இன்னைக்கு நாளைக்கு 4 வருஷம் கழிச்சு கூட இதை நீங்க செய்யலாம். உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கணும், உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும், உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனை தீரணுன்ற போது இதை நீங்க நிச்சயமா எப்ப வேணாலும் செய்யலாம். இதை உங்களுடைய வீட்டில் வச்சுதான் செய்ய முடியாது, நீங்க வெளியிடங்கள் இருந்தாலும் சரி அதை நீங்க செஞ்சு முடிக்கலாம். இதை செஞ்சு முடிச்ச அந்த கடமை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டங்கள் ஒட்டுமொத்த கஷ்டங்களும் நீங்கும். உங்க வாழ்க்கையில செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண பிரச்சனைகள்ன்றது கூட இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பண பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது முழுவதுமாக நீக்கி உங்க வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இது அமைச்சு கொடுக்கும். அதனால இதை நீங்க பெருசா யோசிச்சு கவலைப்பட்டு கண்ணீர் விடாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப எளிமையா மனசுல வேண்டிட்டு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரமா தான் இருக்க போகுது. அதனால இதை நீங்க கட்டாயமா செய்யணுங்க. இதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் இதனுடைய பலன் என்னவென்று. சரி, இதை எப்படி செய்யணும் யார் செய்யணும் அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்குமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை யார் வேணாலும் செய்யலாம். செய்யக்கூடிய நபர்கள் காலையிலேருந்து இரவுக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம், எனக்கு வேணாலும் செய்யலாம். இதை நீங்க செய்யும்போது முதல்ல ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இதை 2 விதமா செய்ய முடியும். முதலாவது முறையை சொல்றேன். முதல்ல ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கக்கூடிய கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்திருக்கீங்களா, அதுல நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை போடுங்க. முதலாவதாக 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இந்த கல்லுப்போடு சேர்த்து சிறிதளவுக்கு சந்தனம், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வச்சிருப்போம் பார்த்தீங்களா, சிறிதளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்பலாம் வேணாம். அப்படி சந்தனம் இல்லாத பட்சம் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். இந்த கல்லுப்பு மஞ்சள் இந்த 2 பொருட்கள் மட்டும் தாங்க, வேற எந்த ஒரு பொருளும் கிடையாது. இந்த 2 பொருட்களை மட்டுமே அந்த 1 டம்ளர் தண்ணியில போட்டு நீங்க ஊச்சிருங்க. அதன் பிறகு நீங்க குளிக்கும் போது நீங்க குளிக்கின்ற தண்ணியில அந்த 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நீங்க தாராளமா குளிக்கலாம். அப்படி இல்லைங்க சாமி நான் முழு தண்ணீரே எடுத்துக்கிறேன் அதுலயும் நீங்க போறீங்கனாலும் தாராளமா போறாங்க. ஏன்னா நீங்க எப்படி போட்டாலும் சரிங்க, இதுல போட்டாலும் சரி இல்ல அதுல போட்டாலும் சரி, நீங்க எப்படி போட்டாலும் சரி
இதை நீங்க அதுல போட்டு செய்யும் போது, குளிக்கும் போது அந்த நீரினுடைய சக்தி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நடக்க வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே இதை தீர்த்து வைக்கும். அதனால எவ்வித பயமோ இல்ல குழப்பமோ இல்லாம தாராளமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும். நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நம்பிக்கை இருக்கு அப்படின்ற போது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க குளிக்கின்ற தண்ணியில தாராளமா குளிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா நடக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, இல்ல இதுதான் நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் சரி நடக்க வைக்கும். முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க. நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நம்புங்கள். முழுவதுமான மனசோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அனைவருமே இதை செய்யலாங்க, தப்பு கிடையாதுங்க. இவங்க தான் இது செய்யணும்லாம் கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா கண்டிப்பா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமா உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த ஒரு பரிகாரன்றதுல இருக்கும். இதுல மாற்றுக்கருத்து இல்லை. விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இதை செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் சரி, ஒரு மாறுதல் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். ஆனா இதை செஞ்சு முடிச்ச அந்த நிமிஷத்துல சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா நீங்க தோத்துட்டு இருந்திருப்பீங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கூட இது ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதனால விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இதை சொன்னாலே போதுங்க. உங்க வாழ்நாள் முழுக்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கவும் முடியும். நம்புங்கள். முழுவதுமான மனசோடு செய்து வாருங்கள். நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து தான் குளிக்க போறீங்க, மற்றபடி பெருசா எதுவுமே செய்ய போறதில்லை. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குன்ற போது இதை நீங்க செய்யாம தவிர்க்கிறதை விட செஞ்சு பார்த்து சக்சஸ் கிடைக்கும் போது உங்களுடைய மனசு அப்போ வாழ்க்கையில இது உறுதியா அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால எவ்வித பயமோ இல்ல குழப்பமோ வேண்டாம். ஒரு முழு மனசோடு அந்த தெய்வத்தின் மேல பாரத்தை போட்டு அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில நீங்க இதை செஞ்சு பாருங்க. கட்டாயமா சொல்றேன், இது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை தான் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கையும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால எவ்வித பயமும் கவலைகளும் இல்லாம இதை செஞ்சு பாருங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். இதை நீங்க மட்டும்தான் செய்யணும் அவசியம் இல்லைங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரங்களே அனைவருக்குமே இதை தாராளமா சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை குளிக்கின்றதில் சேர்த்து செய்யக்கூடிய பரிகாரத்தை நீங்க உங்களுடைய குழந்தைகள் அனைவருக்குமே இதை சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் படக்கூடிய கஷ்டங்கள் இருந்தும் சரி, பிரச்சனைகள் இருந்தும் சரி, இது முழுவதுமா தீர்த்து கொடுக்கும் அப்படின்ற போது எதற்காக இதை செய்யாம தவிர்க்கணும்? அதனால எவ்வித குழப்பமும் பயமும் வேண்டாங்க. இதை நீங்க மனசார வேண்டி முழு மனசோட செஞ்சுட்டு வாருங்கள். கட்டாயமா நல்லதே நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்க போகுது. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் பகிருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்து இதை செய்வார்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.